ஸோ எங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே பாரதி கண்ணம்மா அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது ஒரு ஒரு சமயத்தில். ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த ப்ரெஷர் அதுக்கு மேலே தாங்கிக்க முடியல. என் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தா ரோஷினின்னா எனக்கு யாருன்னே ஞாபகம் இல்லை, கண்ணம்மான்ற மாதிரி தான் ஞாபகம். இன்னொரு பக்கம் அதுதான் பேர், எல்லாமே புகழ் வாங்கி கொடுத்தாலும் நான் என்ன யாருன்றதை மறந்துட்டு அப்படி உட்காந்துட்டுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து இது இது நான் இல்லை, இதுக்கு நான் ஆசைப்பட்டு வரலை. அந்த மாதிரியான காசு எப்படி வேணால் சம்பாதிச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து இல்லை இது வந்து இப்போ நான் இங்கேருந்து விலகுனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து அதை எடுத்தது. இதுக்கு நிறைய காரணமும் இருக்குது, நிறைய சின்ன சின்ன விஷயம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயமான ஒரு காரணம் தான் இது. நான் ஏன் வந்து வெளியில் நிறைய பேர்கிட்ட சொல்லனா இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு நிறைய பேரால் ரிலேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சீரியல் வந்து பார்த்துல ஒரு அரை மணி நேரம் தான் அந்த டெலிகாஸ்ட் பார்த்துட்டு போயிடுவீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து மெனக்கெட்டு கஷ்டப்படுறது நான் மட்டும் இல்லை, டீமும் இல்லை, லைட்மேன்லேருந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதை நான் சொன்னால் யாராலையும் ரிலேட் பண்ணிக்கவும் முடியாது. அதனால தான் நான் அது பெருசாக அதை பற்றி எங்கேயுமே இன்டர்வியூ பற்றி சொல்லலை. ஏன்னா மக்கள் தான் வந்து என்னை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு ஏற்றி விட்டாங்க. அவங்கள ஏமாத்தினது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப என்றைக்குமே ரிக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு எப்போவுமே ரிக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.